நீங்க கேட்க இருப்பது ஒரு புறநானூற்று பாடல். தன்மேல் ஒரு மன்னன் படையெடுத்து வருகிறான் என்ற தகவலை கேட்டவுடன் சோழ நலங்கிள்ளி சினமடைந்து வெகுண்டு பாடுகிற பாடல். எதற்கு சினமடைகிறான்? இப்போ ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போறான்னா அதுக்கு என்ன பொருள்? நான் அவனை விட வலிமையானவன், அல்லது அவன் என்னை விட வலிமை குறைந்தவன், அதனால் அவன் மேல் போரிட்டு அவனை நான் ஆட்கொள்ள முடியும் நினைக்கிறாங்க. அப்ப அந்த சோழ நலங்கிள்ளிக்கு ஏன் சினம் வருகிறது? என்னை வலிமை குறைந்தவன் என்னுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிட்டு விட்டான் என்கிறது. தமிழருக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு சொல்லி காதல் வீரம் தான் இரு கண்களா வாழ்ந்தவன். அப்ப வீரத்துக்கு சான்றா வருகிற இந்த புறநானூற்று பாடல். தன்மேல் சோழன் நெடுங்கிள்ளி படையெடுத்து வருகிறான்னு நலங்கிள்ளி கேள்விப்பட்டு பாடுகிறான். அதாவது இதனுடைய பொருளை நான் சுருக்கமா சொல்லிட்டா அவங்களுக்கு பாடலை கேட்கும் பொழுது எளிதா இருக்கும். இவன் என்ன சொல்றான், உன் நாட்டை கொடுத்துருப்பா எனக்குன்னு என் காலில் விழுந்து பிச்சையா கேட்டா என் நாட்டை மட்டும் இல்லை என் உயிரை கூட கொடுத்துருப்பேன். ஆனா என்னுடைய வீரத்தை துச்சமா மதிச்சுட்டு என்னை வென்று விடலாம் என்று நம்பி என் மேல் போரிட வருகிறான்ல, அப்பதான் எனக்கு கோபம் வருகிறது. இப்ப பாருங்க, அவன் என் மேல படையெடுத்து வந்தான்னா எப்படி தூங்குற புலி மேல ஒரு குருடன் கால் தெரியாம தடிக்கிறது மேல வச்சுட்டா அவனால உயிரோட தப்பி போக முடியாதோ, அதே போல என் மேல் படையெடுத்து வர சிந்தித்து விட்டு அவன் உயிரோடு திரும்பி போக முடியாது. அவனை மூங்கில் கொடுத்த தின்ன போகிற யானைக்கு ஒரு பெரிய மூங்கில் உள்ள அவன் காதுல குத்துனா எவ்வளவு துன்புறும், அதை போல அவனை துன்புறுத்தி போரிட்டு நசுக்குவேன். அப்படி ஒரு வேலை என்னால் செய்ய முடியாம போயிட்டா என்னுடைய மாலை ஒரு விலை மகளின் கைகளில் வீணாக போகட்டும் என்னுடைய மாலை பொழுது அப்படின்னு தன்னையே அவன் சபித்துக் கொள்கிறான். அந்த அளவுக்கு இந்த சினம் அடைந்து பாடுகிற பாடல் தான் இது. மெல்ல என் நல்லடி பொருந்தி என்கிற பாடல். கேளுங்க.